குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 100 நாள் வேலையில் இன்னைக்கு டே 35. இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட் காரணத்தினால் காலையில் நேரமாக இருந்துச்சு கிரவுண்டுக்கு கிளம்பிட்டேன். ஏதோ ஆர்வத்தில் கிளம்பி வந்துட்டேன். கிரவுண்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் காலில் லைட்டாக பெயின் தெரியுது. அதெல்லாம் தூர தள்ளி போட்டு லெக்குக்கான ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சிங் அண்ட் வார்ம்லாம் போட ஆரம்பிச்சேன். எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லும்போது என் தம்பி திடீர்னு என்னென்னலாம் நீ என்சிசியில் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நான் வாங்காத பனிஷ்மெண்ட் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்சிசியில் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ண சொன்னான். சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொன்றா அவனுக்கு பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். அவனும் என் கூட ஜாயின் பண்ணிட்டு அவனும் ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிச்சான். பண்ணும்போது எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் எந்த லெவலுக்கு பண்ணணும் அதே லெவலுக்கு அவனும் பண்ண ஆரம்பிச்சான். 2 பேரும் நீட்டாக அதை பண்ணி முடிச்சுட்டு ரன்னிங்கை முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு பாதாம் பால் குடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரியாக ஒரு 6 மணி அளவில் 6 மணிக்கு மேலேயே டைம் ஆயிடுச்சு. எங்கள் மாமா தேன் வாங்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. சரி ஓகே போய் பார்க்கலான்னு சொல்லி போனேன். எங்கள்கிட்ட உண்மையாக சொல்ல போனோம்னா தரமான தேன் தான். கண்ணுக்கு முன்னாடியே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து தராங்க. எந்த கலப்படமும் இல்லை. நானும் வாங்கலான்னு சொல்லிட்டு கிலோ கணக்கில் தான் எங்கள்கிட்ட வாங்கினேன். நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தேனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சரி ஓகே இன்னைக்கு நான் முடிச்சுக்கலான்னு சொல்லும் போது திடீர்னு என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு எங்கள் ஊர் வழியாக ஒர்க் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தான். வந்தோடனே எனக்கு கால் பண்ணான். ஓகே அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோடனே என்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டான். எங்கள் ஊருக்கு வந்து எனக்கே உட்கார வச்சு சாப்பாடு போட்டான். கூட உட்காந்து நல்லா நீட்டாக சாப்பிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிறேன். நம்பிக்கையோட இருங்க. வெட்டு நிச்சயம் நாளைக்கு பார்க்கலாம்.